சே எப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா, நவநாத்து முனியப்பன். எப்பா சாட்டேடி இப்போ ஊடாலப்பட்ட மாநிலம் வழக்கறிஞர் பூரா சாட்டேடி. இப்போ தான் இந்த கணக்கை ஒண்டிச்சு உள்ள கணக்குகளை பூரா எடுக்க வேண்டிய நேரம் வருது. முக்கால் சாத்தியம் நீ டெல்லியில் இந்த மோடி பேல கல்லிட்டே எரியுத ரதத்தில் உட்காந்து ரதத்தில் படுத்த மணிக்கே எரியுத. அப்போ மோடி பே இப்போ சீக்கிரமாக மாட்டுவான். என்ன கணக்கில் மாட்ட அப்புறம் ஏற்கனவே அயோத்தி ராமர் கோயிலில் 8 நாட்டு சனியை நம்ம உட்கார வச்சுருக்கோம். 8 நாட்டு சனி இப்போ 7.5 நாட்டு சனி சேர்த்து அதில் உட்கார வச்சு 7.5 8 உட்கார வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெல்லியில் பூரா அரசியல்வாதி ஹிந்தி பேசுகிற கண்டார ஒளிமை பூரா உள்ளே மாட்டுவான். இப்போ மாட்டுற கணக்கு என்ன அப்படின்னா நீதிமன்ற கோர்ட்டில் தலையை பிக்க விடுவேன் நீ தான். ஏன்னா கல்லிட்டே இருத்துத நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தை கல்லிட்டே இன்னும் இருத்திக்கிட்டே இரு. நீ இருத்து இந்த மோடி கண்டாரவழிமனுக்கு இருத்து, நிதியமைச்சருக்கு மந்திரிக்கு ஒரு இருத்து சாமி இருத்து, கடவுளோட இருத்துல கண்டாரவழிமை கையை தூக்காமல் வீசிக்கிட்டாட உட்காந்துருக்க டெல்லியில். இப்போ அயோத்தி ராமர் கோயிலில் பல லட்சம் கோடி அடித்து அங்கே கண்டாரவழிமை இப்போ மோடி கண்டாரவழிமை உள்ளே மாட்டியிருக்கான். இப்போ இது இந்த மாற்ற கணக்கில் கண்டாரவழிமை ஒட்ட வலிச்சு குண்டிலையும் புடுக்கலையும் மற்ற நிதியமைச்சர்லேருந்து வச்சு பழுக்க சொறி வச்சு தூக்கி தலை கீழே தொங்க விட்டு தூக்கி ஏற்றணுப்பா. பூமி அழிக்க வந்த கண்டாரவழிமை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அழிக்க விட்டுட்டான். அரசியல்வாதி பூரா காலன்னு பிளந்து பொண்டாட்டிமார்களுக்கு போய் தேய்ச்சிட்டு மோந்து வாக்கான் நடு ரோட்டில் போய் உட்காந்து என் பொண்டாட்டி பிள்ளை பேரமேத்தி வரைக்கும் நான் தேய்ச்சிருக்கேன், நான் மோந்து பார்த்துக்கோங்க. இப்போ சென்னை ஓட்டு முத்திரை போடுறத பொழுதிய பூரா பார்த்துக்கோங்கன்னு இப்படியே சொல்லுதான். எப்படியே நான் தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் நல்லா தேய்ச்சி. அதுக்கப்புறம் ஈவன் நடு ரோட்டில் வித்தோட்டமாக தேய்ச்சிட்டு மோந்து வாக்கான். நான் மோந்து வாக்கேன் பாருங்கள் அப்படின்னு. ஏடா கண்டாரவழி பூமி அழிக்க வந்த முட்டா கேடு கட்ட உயிமனைகளா தூக்கி சொரு வேண்டாம், கம்பி வச்சுக்கிட்டு கம்பியை பழுக்க வச்சு சொறியை தூக்கி எறியணும். முட்டா கேடு கட்ட உயிமனைகளா. என்னப்பா கணக்கு போட்டாச்சுப்பா. சாட்டேடி தான் வழக்கறிஞர் சாட்டேடி கொடுக்க எல்லா கண்டாரவழியும் இப்போ மாட்டுவான். கண்ணில் மாரியம்மா குத்துதாயா நல்லா குத்துதா. எப்போ 3 நாள் ஆகும். ஊடாலப்பட்ட மாநிலம் 27 மாநிலம் வருது. இப்போ 3 மாநிலத்தை கழிச்சிருக்கு. இலங்கை சுலோனு தமிழ்நாடு டெல்லி இதெல்லாம் முதல்ல அடி குத்தியாச்சு. இந்த ஊடால கிடக்கிற மாநிலம் 27 கணக்கில் 3 நாள் ஆகும். கண்ணில் குத்து கருப்பு ஆடையில் கண்ணில் குத்து ஆடையில் கருப்பு ஆடையில் சாட்டேடி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவனுக்கு சாட்டேடி கொடுத்தாச்சு. இப்போ கை எப்படி வீசுதான் அந்த மாதிரி இப்போ கூடிய சீக்கிரம் 108 ஆம்புலன்ஸில் இப்போ அரசியல்வாதி ஒன்றுக்கு அடிப்பான் கடிப்பான் அந்த மாதிரி. ஏன்னா யமதர்மனை உட்கார வச்சுருக்க சட்டப்பேரவையில் யமதர்ம இப்போ அவன் கை வீசலை கட்டிட்டான். நான் சீவ போகிறேன் அப்படின்ட்டான். அப்போ யமதர்மன் கையை அப்படி வச்சுட்டான். கையை சீவு நீயே அப்படியே அரசியல்வாதியை பூரா நீயே அரசியல்வாதியை உட்காந்து மன்னராட்சியிலேருந்து ஜமீன் கணக்கு 3 கணக்கில் ஆட்டி நாசம் பண்ணியிருக்க. அப்படி கையை அப்படி வைடா அப்படின்னு கையை வீச வச்சுட்டேன். கையை வீசினோடனே என்ன அர்த்தம்? சீவ போகிறோன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அரசியல்வாதி ஒன்றுக்கு அடித்து சாவ போகிறான்னு அர்த்தம். அதான் கணக்கு. ஏண்டா மானிட பேரை படித்த முட்டா கூதி புரிஞ்சு பாடுறா. இல்லை சாமி போட்ட கணக்கு கடவுள் போட்ட கணக்கு தப்பாதுடா. கைலாசத்தில் கையை வச்சு சீவனானா இப்போ சீவல் 108 ஆம்புலன்ஸில் குயான்னு அலார சத்தில் போவோம். ஏற்கனவே ஆக்ஷனில் நிறையா போகுது. இப்போ அரசியல்வாதி ஒன்றுக்கு வெட்டி குத்தி சாவான். ரோட்டுக்காட்டில் நிற்பான் 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே 10 பேர் சேர்ந்து கூட்டம் போட்டு கியான் காதை கடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்படியே சென்னை புளுத்தி வரையில சடக்குன்னு ஒரு அடி செத்துப்போம். அதாண்டா கணக்கு, சாமி கொடுத்த கணக்கு. இப்போ வழக்கறிஞர் சாட்டேடி அடிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே பூரா அரசியல்வாதி பூரா சாவு எண்ணிக்கை ஒன்றுக்கு அடிப்பான், ஒன்றுக்கு கடிப்பான், ஒன்றுக்கு சீவுவான். முக்கால் சத்தியம் சீவி காட்டினானடா. இல்லை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சீவனானா சீவிரோன்னு. அதுதான் யமதர்மம் உட்காந்துருக்கான். கண்டாரவழி பூரா வங்கலிட்டு கழுத கூதி காலை 2 பிளந்துக்கிட்டு சட்ட பேர்களை தின்னு நக்கி பொண்டாட்டிமார்களுக்கு அப்படியே உள்ளே விட்டு தேய்ச்சி மோந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் சட்ட பேரவையில். அசிங்கம் பண்ண முட்டா பூமி அழிக்க வந்த முட்டா கேடு கட்ட குய்மனைகளா.